பார்க்கும்போதே கொஞ்சம் கூஸ் பம்ப்ஸாக தான் இருந்தது. தேவையில்லாத நிறைய அரசியல்வாதிங்க இப்போதானே அரசியலுக்கு வந்திருக்காரு, என்ன தெரியும் அது இதுன்னு கலாய்ச்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவர் பதில் சொல்லிட்டாரு. கொள்கைன்னு என்னத்தை பெருசாக சாதிச்சிட்டாங்க இப்போ இருந்த திராவிட கட்சிங்க மட்டும். எத்தனையோ கட்சி வேற வழி இல்லாம போய் கூட்டணி சேர்ந்து உட்காந்துருக்கு கொள்கைன்னு சொல்லிட்டு. அப்புறம் கூட்டணியில் உட்காந்துருக்கீங்களா, அப்புறம் என்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொள்கை இல்லைன்னு தானே இருக்கும். இருக்கிறதுல ஊழல் கட்சிங்க தான். அவங்க கூட கூட்டணி வைக்கிறது தனியா நின்னாவே அவரோட பலத்தை அவர் நிரூபிக்கலாம். தமிழ்நாட்டில் அவர்லாம் நினைச்சா எத்தனையோ கோடியில உட்காந்துட்டு ஜாலியா செலவு பண்ணிட்டு ஊரை சுத்திட்டு இருக்கலாம். வந்து நமக்கு பண்ணணும்னு வந்திருக்காரு. இவரை போட்டு கேள்வி கேட்கிறாரு, அவங்க பையன் என்ன பண்றாரு, அவரு பையன் என்ன பண்றாரு, இதெல்லாம் எவன் கேட்டான், எந்த மீடியா கேட்குது, அதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க சார். அவர் கருத்து கரெக்டாக தான் சார் இருக்கு. அந்த சிங்கம் கதை சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்ட் தான் சார். இவங்க எல்லாருமே வந்து ஊழல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால அவர் தனி லைன்ல வாராரு. அவருக்கு ஒரு மவுஸ் கொடுத்தா நல்லதுதான் சார். இது அப்படிலாம் சினிமாவில் பேச எல்லாமே இவங்களும் சினிமால இருந்து பேசினவங்க தானே எல்லாரும். இவர் ஒரு துணிஞ்சு வந்திருக்காரு. அவர் கைத்துட்டை போட்டு செய்தாரு. நல்ல ஆட்சி கொடுப்பாரு, நம்பிக்கை இருக்கு. அது ஆண்டவன் செயல நடந்தா நல்லதுதான் சார். ஒரு மாற்றம் வரட்டுமே.